வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி அவுட்லுக் வீடியோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ட்ரேடர்ஸ்களும் நினைத்து கொண்டிருப்பது பேசி கொண்டிருப்பது ட்ரம்ப் டேரிஃப் ஆன் சைனா. அதை பற்றி தான். ஸோ அது வந்து நம்மளும் அதை பற்றி பேசுவோம். அது வந்து மார்க்கெட்டில் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பிட்காயின் மற்ற விஷயங்களை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. ஸோ முதல்ல நம்ம ட்ரம்ப்பை பற்றியே பேசிடலாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு வந்து அவருடைய ட்ரூத் அப்படிங்கிற அவரோட சோஷியல் மீடியா ட்விட்டர் மாதிரி அவர் ஒன்று வச்சிருக்கிறாரு. அதில் வந்து இந்த மெசேஜை வந்து போட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சைனா பண்ணது நியாயமே கிடையாதுங்க, அவங்க வந்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோலில் போட்டிருக்கிறாங்க, அதுக்கு கவுண்டர் பண்ணுற விதமாக நான் அவங்க மேலே 100% டேரிஃபை போடுறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போது இந்த பிரச்சனையை இனிஷியேட் பண்ணது ட்ரம்ப் கிடையாது, சைனாக்காரன். அப்பதான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சைனா வந்து போன புதன்கிழமையே இங்க பாருங்க October 9th அன்னைக்கே வந்து போட்டிருக்கான். சைனா adds 14 ஃபாரின் என்டிட்டிஸ் இன்க்ளூடிங் டெக் கன்சல்டன்சிஸ் டு அன்ரெனேபிள் என்டிட்டி லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஆன் ரேர் எர்த் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கான். என்னடா இந்த ரேர் எர்த் ரிலேட்டட் டெக்னாலஜி அப்படின்னா இந்த செமிகண்டக்டரு, அப்புறம் வந்து இந்த டெக் விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேர் எர்த் எலமெண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதோ கண்ட்ரோலை போட்டு வச்சுட்டான். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து யூஎஸுக்கு அடியை கொடுக்குற விதத்தில் அது அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரம்ப்பை ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் தான் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் வார் உட்பட நான் பதவி ஏற்றதுக்கப்புறம் 30 போரை நிறுத்திட்டேன், அமெரிக்காவில் நோபல் பரிசு எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டம் கட்டிக்கிட்டு இருந்தார். நம்மளுடைய இந்த என்னது இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகு இருக்கார் பார்த்தீங்களா, அவரு கூட ட்ரம்ப்புக்கு கொடுக்கணுங்க, அவர் நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் கடைசியா பிம்பிலிகா பிலாபி அப்படின்ட்டு அதை உக்ரைனிய நாட்டை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. மரியா குரினா அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. ட்ரம்ப் ஆடி போயிட்டாரு, அசந்து போயிட்டாரு. அஜ்ஜையோ எனக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு வந்துட்டாண்டா கால, இனி என்ன உனக்கு இங்க வேலை, ஆட்டாத இவங்கிட்ட வாழை, உன்னப்படுக்க வச்சு போடுவா மாலை அப்படின்ட்டு அமெரிக்காவுக்கு, உலக எக்கனாமிக்கு, முக்கியமா சைனாக்கு அப்படின்ட்டு ஒரு பெரிய மாலையை தூக்கி போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு காளையா கிடையாது, ஒரு கரடியா உள்ள எகிரி குதிச்சிருக்கிறாரு ட்ரம்ப். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு 100% டேரிஃபை திருப்பி சைனாவோட எக்ஸ்போர்ட்டு ப்ளஸ் அதே மாதிரி தான் அந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஓவர் அந்த ரேர் எர்த் எலமெண்ட் அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே வந்து திருப்பி இவர் வந்து சொல்லிட்டார். இதை கேட்ட உடனே யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ட்டு டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 1.9% கீழே விழுந்திருக்கு. S&P வந்து பார்த்தீங்கன்னா 2.7% கீழே விழுந்திருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 3.5% கீழே விழுந்திருக்கு. இதில் நம்ம முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது எப்படி கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான். பார்த்தீங்கன்னா சடன்ட்டு கிட்டத்தட்ட டேலோ கிட்ட தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 3 இண்டெக்ஸுமே அந்த மாதிரி தான் முடிஞ்சதே டேலோவில் தான் முடிஞ்சிருக்கான். விக்ஸுமே கிட்டத்தட்ட 30% மேலே அதிகமாகிடுச்சு. சரி, டேரிஃப் அப்படிங்கிறது ஓகே தான், அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பியரிஷான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் ஏன் ஆல் டைம் ஹை அடிச்சுக்கிட்டு இருக்கு, எதன் காரணமாக மார்க்கெட் டெய்லி மேலே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஏஐ ரெவல்யூஷன், டெக் கம்பெனிஸ் வந்து முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். ஃபியூச்சர்லேயும் நல்லா இருக்கும், இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வந்துட்டா இன்னும் இந்த பிஸ்னஸ்லாம் பூஸ்ட் ஆயிரும், நல்லா மேலே போயிடும், நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் மேலே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோலில் சைனா கொண்டு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த செமிகண்டக்டர்ஸை அஃபெக்ட் பண்ணும். செமிகண்டக்டர்ஸை அஃபெக்ட் பண்ணாலே அது ஏஐ ஸ்டாக்ஸை அஃபெக்ட் பண்ணிடும். இப்போ ட்ரம்ப் அதுக்கு கவுண்டர் மெஷரை போட்டது. அண்டு 100% டாரிஃப் அப்படிங்கிறது ஆல்ரெடி எங்களுக்கு 30% இருந்துச்சு. அப்போ 30 + 100 = 130% டாரிஃபை போட்டிருக்காங்க. அதாவது இப்போது ஒரு செமிகண்டக்டர் உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவங்க 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ 230 ரூபாய்க்கு கொடுக்கணும். இது வந்து ஓவராலாக ஏஐ ஸ்டாக்ஸை மிகப்பெரிய அளவில் அடி வாங்க வைக்கும், இவி ஸ்டாக்ஸை மிகப்பெரிய அளவில் அடி வாங்க வைக்கும். இதுதாண்டா அடுத்த ஃபியூச்சரு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதன் காரணமாக அடிவாங்கும். அதுதான் மார்க்கெட்டில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மார்க்கெட்டை நிலைகுலைய வைத்து கீழே விழ செய்திருக்கிறது. இதன் காரணமாக விழுந்தது யூஎஸ் மார்க்கெட் மட்டுமல்ல, பிட்காயினும் கிராஷ் ஆகிருக்கிறது. பிட்காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரம். பிட்காயின் மட்டுமே அன்னைக்கு விழுந்ததே 12%. பிட்காயினே 12%னா நீங்கள் மற்ற ஆல்ட் காயின்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கள். எத்தீரியம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இதுதான். எத்தீரியம்லாம் பாருங்கள் ஒரு 21% கீழே விழுந்திருக்கு. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். பட் பிட்காயின், எத்தீரியம்லாம் ரொம்ப வாலட்டைலான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறதுனால
இதை தாண்டியும் அதிக அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வேறு, இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ட்ரம்ப்பும் சைனீஸ் அதிபரும் சந்திக்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு போல் இருக்கு. அதை வேற ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒத்தி வச்சுட்டாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் எக்ஸலேஷனுக்கு கொண்டு போயிடும். திருப்பி வந்து சைனா ஏதாவது கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி அதுக்கு யூஎஸ் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திருப்பி ஒரு ட்ரேட் வார், போர், போர் அப்படின்னு வந்து ட்ரேட் போர் தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் வந்து மார்க்கெட்டுக்கு தெரிய வந்த செய்தி. அதன் காரணமாக தான் இவ்வளோ பியரிஷாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா 142 பாயிண்ட் பாசிட்டிவ்னு காட்டுறான். இதுதான் ஃபேக். நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கக்கூடாது. அப்படியே 5 மினிட்ஸுக்கு மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா 25,205 அப்படிங்கிற பாயிண்டில் முடிச்சிருக்கிறான். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் முடிஞ்சது இங்கே 3:30 பார்க்கலாம் நம்ம. ஸோ 3:30 வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 400 அப்படிங்கிற 25,400 முடிச்சிருந்தான். இப்போ 25,200 அப்படிங்கிற இடத்துல முடிச்சிருக்கான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. இது வந்து இந்த 200 பாயிண்ட் கேப் அப் என்ன ஆகும், கேப் டவுன் என்ன ஆகும், ஃபர்தராக இது வந்து என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு மார்னிங் வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி அவுட்லுக்கில் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வழக்கமாக நம்ம எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணுவோமோ அதை மாதிரி பண்ணிடலாம். கண்டிப்பாக மண்டே அன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பனாக போகுது. பட் அந்த கேப் டவுன் சஸ்டெயின் ஆகுமா, ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனாக மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வருமா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது மார்க்கெட் ஜகஜோதியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ போன மாதம் ஒரு செல் ஆஃப் வந்திருந்தாலும் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு 12 நாள் தான் முடிச்சிருக்கு. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே 23,947க்கு மேலே இருக்க வரைக்குமே மார்க்கெட் கண்டிப்பாக புல்லிஷாக தான் இருக்குது. இதை நினச்சி பெருசாக நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அப்படியே வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு வந்தீங்க அப்படின்னா போன வாரம் சூப்பர் டூப்பர் பாசிட்டிவாக மார்க்கெட் முடிஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப க்ரூடாக இருந்ததுனால இங்கே வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி ஃபர்தராக கீழே போயிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக ப்ரைஸ் என்னாச்சு அப்படின்னா மேலே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல எங்கல்ஃபிங் கேண்டில், 2 வாரத்தோட மொத்தமாக கீழே போன கேண்டில். அவன் என்ன பண்ணுறான், அதுக்கிட்டே போயிடுறான். அந்த கேண்டலுக்கு மேலேயே போயிட்டான். அந்த கேண்டலோட விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இங்கேயே போயிடுறான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். ஆனால் என்ன தான் மேலே போனாலும் அதோட ஹைக்கு மேலே போயிட்டு அவனால் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிக்க முடியல. என்ன ஒரு வினோதம் அப்படின்னா, அப்படி லிக்விடிட்டி ஸ்வீப் அடிப்பதற்கு அவனுக்கு தேவையான பாயிண்ட் எவ்வளோ தெரியுமாங்க, 2 பாயிண்ட். வெறும் 2 பாயிண்ட். அந்த 2 பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட்டை தொட்டிருந்தாலோ அது 3 பாயிண்ட் மேலே போயிருந்தாலோ 25,000 இண்டெக்ஸுக்கு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அற்பமான விஷயம். ஆனால் அவன் அதை பண்ணாமல் விட்டு போயிருக்கான். அப்படின்னா என்ன பண்ணுறா போகிறான் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த இடம், அதாவது இதுதான் அந்த வீக்கோட ஹை. இவ்வளவு தூரம் போனவனுக்கு இவ்வளவும் போயிருக்க முடியும், ஆனால் போகலை. அப்போது இந்த விக்கு கிட்ட இப்போ ஏகப்பட்ட லிக்விடிட்டியை விட போகிறான். சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்தராக கீழே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்கும். ஃபர்தராக மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு இந்த இடத்த தாண்டினாலே போதும், நான் மேலே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டாக தான் இந்த பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். இஃப் இன்கேஸ் மண்டே அன்னைக்கு கேப் டவுன் வந்து சஸ்டெயின் ஆகும்போது கீழே ஃபர்தராக போச்சு, மார்க்கெட் வந்து இந்த லோவையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன். சரி, ஓகே. அண்ட் அடுத்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு வருவோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புங்க. ஸோ லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி இன்டியூஸ்மெண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் வந்த ஃபேர் வேல்யூ கேப். இதே மாதிரி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு கீழேயும் இருந்துச்சுங்க. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து 2 நாள் அதை ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து இன்வெஸ்ட் ஆகி போயிடுச்சு, மேலே ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது இதுக்கு மேலே போயிருந்தாலும் க்ளோசிங் வந்து இது கீழே தான் வச்சுருக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப சொற்ப பாயிண்டில் தான். ஸோ இங்கே பாருங்கள் 285, அவன் 287 முடிச்சிருந்தான். 2 பாயிண்ட் மேலே முடிச்சிருந்தான்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மிடிகேட் ஆகிருக்கும். பட் கரெக்டாக அந்த 2 பாயிண்ட்டில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையும் அவன் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி ஸ்வீப் படித்து அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பக்கத்தில் வந்திருக்கான். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெஸ்பெக்ட் ஆகிருக்கிறதும், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறதுமே ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. சரி, ஓகேங்க. இப்போது மார்க்கெட்டில் மேலே போகும்போது ஏதாவது லிக்விடிட்டியை ப்ரைஸ் வந்து எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் முக்கியமான விஷயம்.
இந்த இடத்துல இருந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இருந்துக்க மிக முக்கியமான லிக்விட் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போச்சு. அப்படி மேலே போகும்போது பாருங்கள், இது வந்து 1 டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இது லிக்விடிட்டியே இல்லாத ஃபேர் வேல்யூ கேப். இதை தான் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போச்சு. இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். இங்கே இருக்க 2 ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஃபேர் வேல்யூ கேப், லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ண எந்த ஃபேர் வேல்யூ கேப்புமே ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கடைசியாக இந்த இடத்துல இருந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபர்தராக மேலே கொடுத்துச்சு. இது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட் தான். ஸோ இந்த ஜோனுமே ஒரு அக்குமுலேஷன் ஜோன் தான். இருங்க, நான் உங்களுக்கு வட்டம் போட்டு காட்டிடுறேன். இந்த ஜோன் ஒரு அக்குமுலேஷன், இங்கே போனது மேனிப்புலேஷன். அது கீழே வந்திருக்கணும், வரலை. ஓகே, ஸோ இதுவும் பெரிய மேனிப்புலேஷன். அகைன் ஒரு அக்குமுலேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 hourல சேஞ்ச் ஆஃப் கேட்டர்லாம் கொடுத்து இங்கேருந்து கீழே வந்துச்சு. அதுவும் வராமல் இதுக்கு மேலேயும் போனால் பாருங்க. ஸோ இதுவுமே திருப்பி மேனிப்புலேஷன் தான். ஸோ 2 மேனிப்புலேஷனை போட்டிருக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கீழே வந்து தான் ஆகணும். ஸோ இந்த கேப் டவுன் மேபி இன்டியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மூவ். சரிங்க, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் வரணும் அப்படின்னா ப்ரைஸ் ஃபர்தராக பியரிஷ் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸ் ஆகணும். அதாவது ஃபஸ்ட்டு 1 hour மண்டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். மோஸ்ட்லி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிற ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். அதாவது 25,194க்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இது ஒரு ஃபஸ்ட்டு பியரிஷ் சைன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கான பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்துடும். அண்ட் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 25,118, இது ஒரு முக்கியமான லெவல். இதை தாண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், 1 hour இருக்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதை தாண்டியுமே ப்ரைஸ் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா எப்படி இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ப்ரைஸ் வந்து அகைன் அதை ரெஸ்பெக்ட் ஆகாமல் மேலே போச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மார்க்கெட்டில் இத்தனை கேப்பை வந்து ஃபில் பண்ணாமல் மேலே போயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஒரு நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு பியரிஷ் சைன். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து நெக்ஸ்ட் ஒரு பியரிஷ் சைன். இது ரெண்டுமே நடந்துருச்சு அப்படின்னா மோஸ்ட்லி மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த செல்லிங் ப்ரெஷருக்கான ட்ரான் லிக்விடிட்டி அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், இப்போதைக்கு இந்த பாயிண்ட் தான் 25,009. ஸோ இந்த இடத்துல போயிட்டு ப்ரைஸ் ஒரு சப்போர்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 25,009 உடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க 24,587 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவு கீழே போயிடுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதை நம்ம டெய்லி வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 விஷயங்கள் நடக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா மேபி இந்த 25,009ங்கிறது கண்டிப்பாக டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க மிக முக்கியமான லிக்விடிட்டிங்க. கொஞ்சம் மேலே வரும்னு நினைக்கிறேன். $25,008. ஸோ இந்த 25,008 அப்படிங்கிற இந்த லெவலுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஒரு சின்ன சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே பிரேக் ஆகும்போது நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி நான் 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா அது ஒரு மொமெண்டம் பியரிஷ் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போதைக்கு இருக்க மிகப்பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இது தான். அப்போ இந்த 24,900 அப்படிங்கிற லெவல் தாண்டப்படும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்னுமே கீழே போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பெரிய ரேலி டக்குன்னு வந்துருச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு ரேலி வித்தவுட் எனி ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஒரு பெரிய ரேலி இருந்ததுனால அதுக்கான கவுண்டர் ரேலியுமே ரொம்ப பெருசாக இப்போ இது ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் வந்ததுனால இதுவுமே ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் தான் போயிருக்கு. அப்போ இது ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் போனதுனால இதுவுமே ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு பெரிய ஃபாலை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே 2 இடத்துல வந்து ட்ரெண்டை பார்க்கும்போது எனக்கு இதுவுமே அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் அது எல்லாமே நடக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் ரெட் கேண்டெல்லாம் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா இது நடக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸை பேஸ் பண்ணிலாம் எந்த விதமான முடிவுகள் எடுக்க மாட்டேன். எந்த விதமான ட்ரேட்ஸையும் நான் இனிஷியேட் பண்ண மாட்டேன். எனக்கு ப்ரைஸ் சொல்லணும். ப்ரைஸ் வந்து இப்போ வரைக்கும் புல்லிஷ்னு தான் சொல்லுது. ஸோ அது பியரிஷ்னு எனக்கு சொல்லிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நான் முடிவு எடுப்பேன். அந்த விதத்தில் எனக்கு வந்து என்ன நடந்தாலும் இந்த 25,118 அப்படிங்கிறத தாண்டணும். அண்ட் அதே மாதிரி 25,009ங்கிறத தாண்டணும். 25,008 தாண்டினா டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் பீரிஷ் ஆகுதுங்க. 25,118 தாண்டினா 1 hourல உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பீரிஷ் ஆகுது. அதே மாதிரி 4 hourக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா 25,022. ஸோ 4 hourக்கும் 1 டேக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. 25,000 நம்ம வச்சுக்கலாம்.
1 ஹவரில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த இண்டிகேஷன் பியரிஷ் இண்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து 218 லெவல்லே வருது. இதெல்லாம் தாண்டும்போது ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ பார்க்கலாம். இதை வந்து நம்ம டெய்லியுமே இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, நம்ம டெய்லியுமே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த தகவல் போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் வரலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே தான், உங்களுக்கு மேலே போகும்போது மோஸ்ட்லி எந்த விதமான ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபில் பண்ணாமல் தான் போயிருக்கு. ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு இங்கே இருக்கிற புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அதே மாதிரி அப்படி மேலே போகும்போது இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபேர் வேல்யூ கேப் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க மிக முக்கியமான லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி கீழே வரும்போது இருந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப், டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை தொட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி 200 பாயிண்ட்னா பேங்க் நிஃப்டி அஃப்கோர்ஸ் ஒரு 400 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேட் டவுன் ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நிஃப்டிக்கு என்ன சொன்னோமோ அதே தான். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப், இந்த மிகப்பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்ட் பண்ணிச்சுனாலே மோஸ்ட்லி நம்ம செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் இது வந்து ஐ திங்க் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில், அதை விட்டலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி இருக்க இந்த லெவல் 56,083 அப்படிங்கிறத தாண்டும் போது ஃபர்தராக 1 ஹவரில் பியரிஷ் ஆயிரும், ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த லோ இதெல்லாம் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன், 55,821 அப்படிங்கிறத தாண்டும் போது ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்க்க வேண்டிய 2 விஷயங்கள் இதுதான். இது ரெண்டும் தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது தாண்டும் போது டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் பியரிஷ் ஆயிரும். ஸோ அடுத்த ட்ரான் லிக்விடிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே இங்கே இருக்குது 54,510 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 3 பாயிண்ட்டுங்கிறது இது வந்து சப்போஸ் உங்களுக்கு இந்த 55,821 தாண்டிடுச்சுன்னா இவ்வளோ தூரம் போகணும். ஏன்னா இதுக்கெல்லாம் லிக்விடிட்டி கிடையாது, இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் லிக்விடிட்டி கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வீக்கான ஃபேர் வேல்யூ கேப் தான். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இது கூட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது ஸ்வீப் அடிச்சு ஃபார்ம் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த 54,510க்கு மேலே இருக்கிற இந்த லெவலுமே ஒரு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் வீக்லி பேசிஸில் பார்க்குறதுனால மோஸ்ட்லி மேபி இங்கே வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு கூட போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். பட் இதுக்கெலாம் பவர் கிடையாது, இதுக்கெலாம் சுத்தமாக பவர் கிடையாது. இந்த 3 ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சுத்தமாக பவர் கிடையாது. இதை தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உடச்சிட்டு கீழே வந்துடும். அடுத்த இதுக்கு வேணால் கொஞ்சம் பவர் இருக்குது, 55,000 லெவல் ரவுண்ட் நம்பர் வேறு, அதுவுமே ஒரு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிலவரம். அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினுங்க. ஸோ கிரிப்டோஸ்லாம் பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. இந்த கிராஷில் நடந்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவன் எடுக்க வேண்டிய எல்லா லிக்விடிட்டியும் எடுத்துட்டான். இவ்வளோ தூரம் போகலை ஆக்சுவலி. இதுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே ஒரே கேண்டில் தான். அந்த விக்கு அந்த ஒரு அந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய விக்கு, அதுக்கு மேலே ஒரு ரிஜெக்ஷன். இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இந்த விக்குக்கும் இடையில இருக்கிறது நோ ட்ரேடிங் ஜோன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் எதுவும் பண்ணாமல் வேடிக்கை பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப வாட்டரான இன்ஸ்ட்ருமெண்ட் இது. நம்ம பாட்டுக்கு ட்ரம்ப் வந்து ஏதாவது சொல்லிட்டாரு அதனால் மார்க்கெட் கீழே தான் போயிடும் மேலே தான் போயிடும்லாம் முடிவெடுக்க முடியாது. ஒன்றை புரிஞ்சுக்குங்க, ப்ரைஸை தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், நியூஸை ட்ரேட் பண்ணல. நியூஸை பார்த்துலாம் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ப்ரைஸ் ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த இடத்துல ஆல் டைம் ஹையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துலேயே ஒரு நல்ல ஒரு பியரிஷையும் தெரிஞ்சு எடுத்தால் இங்கேயே எடுத்துருக்கணும். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கலன்னா இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, சும்மா தான் இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போய் ரிவர்ஸ் ஆகும்போது வேணால் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை விட்டு ட்ரம்ப் சொல்லிட்டாரு கீழே போயிடும், ட்ரம்ப் சொல்லிட்டாரு மேலே போயிடும், சைனா சொல்லிட்டாங்க மேலே போயிடும், இதெல்லாம் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் ப்ரைஸ் நம்ம கண்ணுக்கு தெரியணும், தெரிஞ்சால் தான் ட்ரேட் பண்ணணும். அதனால் இப்போதைக்கு பிட்காயினில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் அதாவதுங்க இப்போ பிஸ்னஸ் பாதிக்கப்படுது அப்படின்னா க்ரூட் ஆயிலுடைய தேவை அப்படிங்கிறது குறையும், டிமாண்டுங்கிறது குறையும். டிமாண்ட் குறைஞ்சின்னா ப்ரைஸ் ஃபால் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு. ஸோ முன்னாடியே சொன்னதான் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துச்சு இந்த இடத்துல இருந்தே, பட் அதுவுமே விற்க போட்டு கீழே வந்துருச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேபி இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஆல்ரெடி இது ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு, இதை நம்ம விட்டுறலாம். இப்போதைக்கு இந்த ஸ்விங்கில் தாங்க க்ரூட் ஆயிலுக்கு வந்து சப்போர்ட்டாகவே இருக்குது. 55.41 தான் அடுத்து சப்போர்ட்டாக இருக்குது. இவ்வளோ தூரம் போயிடும் போல் இருக்குது. வச்சு அனதர் ஒரு 5% இன்னும் கீழே போகிறதுக்கான பொட்டன்ஷியல் க்ரூட் ஆயிலுக்கு இருக்குது. அசாஃப்னா இதுவும் பேரிஷாக தாங்க இருக்குது. சப்போஸ் இது புல்லிஷாக மாறும்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணணும். அது நடக்காத வரைக்கும் பேரிஷ் தான், ஃபர்தராக கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்து கோல்டுங்க. ஸோ இந்த ரணகலத்துலேயும் ஒரு கிளுகிழப்பு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி எந்த நியூஸ் வந்தாலும் அது புல்லிஷாக இருந்தாலும் பெரிஷாக இருந்தாலும் கோல்டை யாராலையும்
கீழே விழுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி 4000 ரீட்ரேஸ்மெண்ட்டில் கீழே வந்து திருப்பி 4000க்கு மேலே போயிடுச்சு. as of now there is no sign of bearishness. gold is likely to move further high-ங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்ட் பண்ணிட்டா போதும், ஃபர்தராக மார்க்கெட் கோல்டுங்கிறது மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. as of now கோல்டை தவிர எல்லாமே பியரிஷாக இருக்குது. ஃபர்தராக சைனீஸிலிருந்து வர நியூஸை பொறுத்துமே இது இன்னும் பியரிஷ் ஆகிறதுக்கும் மேபி எதாவது பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இந்த நியூஸை பொறுத்து மார்க்கெட் கொஞ்சம் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்போது மார்க்கெட் கீழே விழுதுன்னா இப்போ நியூஸால் கீழே விழுதுங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. எப்போ நியூஸ் வரும், அது எப்படி மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுன்னு தெரியாது. ஃபேர் வேல்யூக்காக ஃபில் ஆகாமல் இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்காக கீழே வருது அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரேட் எடுத்தால் தான் இதை சஸ்டைனபிளாக லாங் டேர்முக்கு பண்ண முடியும். இல்லைனா ட்ரம்ப் பிரசிடென்ட்டாக வேறு யாராவது பிரசிடென்ட் ஒரு 4 வருஷம் கழிச்சு வேறு யாராவது பிரசிடென்ட்டாக வந்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? ட்ரம்ப் பியரிஷன் சுடுவாங்க, மார்க்கெட் கீழே விழுனா உட்காந்துருக்க முடியும். ஸோ நியூஸை பார்க்காம ப்ரைஸை பார்த்து ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. அதுதான் லாங் டேர்மில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் இல்லை கன்சிஸ்டண்ட்டாக சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது முதல்ல விட்டுருங்க. அடுத்துங்க நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பார்ப்போம், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிக்கும் அப்படின்ட்டு. டியூஸ்டே ஹாலிடேவா? அக்டோபர் 21. ஓகே அது வந்து அடுத்த வாரம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் இந்த வாரம் ஹாலிடேங்கிற மாதிரி நான் பார்த்துட்டேன். ஸோ திஸ் வீக் பார்க்கணும் போல் இருக்குது. ஸோ 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. இது கொஞ்சம் முக்கியமான டேட்டா தான். அடுத்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெட் சேர்மன் பேசுகிறாரு. இவர் எப்போ பேசுகிறாரு? இந்த சைனா மேலே 100% டேரிஃபை போட்டதுக்கப்புறம் பேசுகிறாரு. இவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருதுங்க. இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா தான். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வருதுங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வருது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டா தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஆவரேஜ் ஹார்லி ஏர்னிங்ஸ் வருது, நான் ஃபார்ம் பேரோல்ஸ் வருது. ஸோ இந்த வாரம் நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் வாரங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது. அதுவும் ட்ரம்ப் இந்த மாதிரி வந்து ஒரு டேரிஃபை போட்டதுக்கப்புறம் வர இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 2 ரேட் கட்டை வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கலைவரத்தில் அந்த ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் என்னாச்சு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் நம்ம. பரவாயில்லையேங்க, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் பெருசாக எதுவுமே மாறல. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 0.5 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட்டை தான் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். இது இருக்க வரைக்கும் மேபி இது ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி ஆட் ஆன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாங்க நிலவரம். ஸோ நம்ம வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா, ஸோ யூஎஸ் ட்ரம்ப் அவர் என்ன பண்ணுறாரு, சைனா அதுக்கு என்ன கவுண்டர் ரியாக்ட் பண்ணுது, அதுக்கு திருப்பி ட்ரம்ப் என்ன கவுண்டர் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமான டேட்டா தான். இதை பொறுத்து மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸ்டாக மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து வால்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஃபெட் சேர்மன் பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எக்கனாமி வைஸ் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 கம்பெனிஸில் அக்டோபர் 16ஆம் தேதி, ஐ திங்க் தேர்ஸ்டே நினைக்கிறேன், தேர்ஸ்டே அன்னைக்கு இன்ஃபோசிஸ், விப்ரோ, நெஸ்ட்லேலாம் வந்து கொடுக்குறாங்க. ஜியோ ஃபினான்ஸும் கொடுக்குறாங்க. 17th ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் கொடுக்குறாங்க. அடுத்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க், அல்ட்ராடெக், இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் டேயாக இருக்கும். மிக முக்கியமான கம்பெனிஸ், அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே பாதிக்கக்கூடிய எய்தர் வே பாதிக்கக்கூடிய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வருது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும். எய்தர் வே மார்க்கெட்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதான் நிலவரம். என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மண்டே அன்னைக்கு கேப் டவுன் உறுதி, அது சஸ்டெயின் ஆகுமா, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது ஃபர்தராக என்ன ஆகும் அப்படிங்கிறதுலாம் நம்ம நாளைக்கு மார்னிங் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதோட அந்த வீடியோவே முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.